தேவி நாராயணீயம் 40ஆம் தசகம். இந்த 40வது தசகமும் 41வது தசகமும் நித்திய ஜபத்திற்கு உகந்தது. 40வது தசகத்தில் தேவி பாகவதத்தில் உள்ள தேவி காயத்ரி மந்திரத்தை முதல் ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து உபனிஷத் மந்திரங்களை குறிக்கும் பிரார்த்தனைகள். வாங்மே மனசி பிரதிஷ்டிதாம் மனோமே வாசி பிரதிஷ்டிதாம் இது 2வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுகிறது. சகனாபவத்து சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை என்பது 3வது ஸ்லோகத்திலும், அனிதாகரணமஸ்து இது 4வது ஸ்லோகத்திலும், ஸ்திரைர் அங்கை இது 5வது ஸ்லோகத்திலும், திரியம்பகம் யஜாமகே என்பது 6ஆம் ஸ்லோகத்திலும் இவைகள் அனைத்தும் தினமும் கூறுவதற்கு உகந்தது. அம்பாள் ஆத்யை, அவள் இல்லை என்ற காலமே இல்லை, அதனால்தான் அவள் ஆத்யை. வித்யையும் அவித்யையும் அவளே. யாரிடம் வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கிறாளோ அவர்களுக்கு முக்தியையும், யாரிடம் அவித்யா ஸ்வரூபிணியாக இருக்கிறாளோ அவர்களுக்கு பந்தத்தையும் தருகிறாள். எல்லா ஜீவராசிகளிலும் இருப்பவள் அம்பாள் தான். இதுதான் தேவி காயத்ரியின் அர்த்தம். ஒருவன் எப்படி நினைக்கிறானோ அதற்கேற்ப அவன் வார்த்தைகளும் இருக்கும். வார்த்தைகள் எப்படியோ செயலும் அப்படியே. சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஒன்று போல் இருந்தால் அவன் அதிர்ஷ்டசாலி. நல்ல சிந்தனை இருந்தால்தான் சொல்லும் செயலும் நல்லதாக இருக்கும். இதை இயக்கும் சக்தி நம்முடைய உள் மனம். தன்னுடைய உள் மனமும் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புகிறார். இந்த நல்ல எண்ணம் தன்னை காப்பாற்றும் என்று நம்புகிறார். எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கிறோமோ அத்தனை அறிவும் வளரும். கேட்டதை மறந்தால் எந்த பயனும் இல்லை. அம்பாளின் அனுகிரகம் இருந்தால் கேட்டவைகள் மனதில் நிலைக்கும். நிறைய ஸ்ருதி வாக்கியங்களின் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எதை படிக்கிறோமோ, அதாவது கற்றுக்கொள்கிறோமோ அதை இயன்ற வரையில் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நாராயணீயம், தேவி நாராயணீயம், பகவத்கீதை எல்லாம் படித்துவிட்டு நல்ல தத்துவங்களை அறிந்து கொண்டு பிறரிடம் அன்பில்லாமல் துவேஷத்துடன் நடந்து கொண்டால் அதனால் பயனில்லை. பிறரிடம் துவேஷத்துடன் நடந்து கொண்டால் மன அமைதி இருக்காது. இதை அனுபவத்தில் உணரலாம். தனக்கு மன அமைதி இல்லாமல் போய்விடக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார் இதன் ஆசிரியர். எல்லோரும் ஒன்றுபோல் சத்கர்மங்களை செய்து ஒன்றுபோல் பயனை பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவ சமூகத்தில் சாந்தி இருக்கும். நம்முடைய செயல் தவறாக ஆகாமல் இருக்க பரம வித்யையை அபியாசம் செய்ய வேண்டும். பரம ஞானம் வந்தால் தவறு செய்ய மாட்டான். இதுவே இந்த பாசுரத்தின் பொருளாகும். பிராணசக்தி ஒருவனை சக்தனாக்கும். பிராணன் துர்பலனானால் சரீரமும் மனதும் துர்பலனாகும். வாக்கு, கரம், பாதம், ஆண் பெண் குறி, புட்டம் இவைகள் புலன்கள். காது, சருமம், கண், நாக்கு, மூக்கு இவைகள் அறிவு புலன்கள். சித்தம், அகங்காரம், புத்தி, மனம் இவைகள் அந்த கரணத்தின் விருத்தி பேதங்கள். இவையெல்லாம் சேர்ந்தது இந்த சரீரம். இந்த சரீரத்தை காப்பாற்றுவது யாரால் முடியும்? யார் இந்த பொறுப்பை செய்வது? நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் நம்மால் அது முடியாது. அம்பாள் தான் அதை செய்ய வேண்டும். இந்த ஸ்தோத்திரத்தில் ஆசிரியர் அதை அம்பாள் பொறுப்பில் விட்டு விடுகிறார். வேதம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத கர்மங்களை பற்றி சொல்கிறது. வேதம் சொல்லும் செய்யக்கூடிய கர்மங்களை நான் செய்ய வேண்டும், செய்யக்கூடாத கர்மங்களை நான் செய்யக்கூடாது. அப்படியான புத்தியை எனக்கு தாயே என வேண்டுகிறார். எனக்கு அம்பாளிடம் பக்தியும் அம்பாளுக்கு என்னிடம் கருணையும் வரவேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் ஆசிரியர். யாரை திருப்திப்படுத்த யஜ்ஞம் செய்யப்படுகிறதோ அது அம்பாள்தான். அவள் கேட்பதும் காண்பதும் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த தேவியிடம் தனக்கு தேவஹிதமான ஆயுள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அதாவது தான் செய்ய நினைத்திருக்கும் காரியங்கள் நிறைவேறும் வரை, அதாவது பூஜை, பாராயணம் போன்ற கடமைகளும் ஆசைகளும் எந்த காரணத்தாலும், அதாவது நோய் போன்றவைகளால் பீடிக்கப்பட்டு தன் ஆயுள் முடிந்துவிடக்கூடாது என வேண்டிக் கொள்கிறார். காண்பவைகளும்
கேட்பவைகளும் புது புது அறிவை தர வேண்டும். எல்லா விதத்திலிருந்தும் அறிவு வளர வேண்டும். அறிவு வளர வளர புத்தி பிரகாசமாகும். புத்தி தெளிந்தால் பாப வாசனைகள் நசிக்கும். ஒரு கடலை கடக்க ஒரு கப்பல் வேண்டும். அதுபோல் தேவி தியானம் என்ற கப்பலின் உதவியால் துரித சாகரத்தை கடக்கலாம். அதாவது துன்பம் தரும் சம்சார சாகரத்தை கடக்கலாம். பழைய நாட்களில் பூசணிக்காய், பரங்கிக்காய் போன்றவைகளை ஒரு போன்ற கயிற்றில் கட்டி வைத்திருப்பார்கள். குளிர்சாதன பெட்டி இல்லாத காலம் அது. நாட்கள் பல ஆனாலும் பூசணிக்காய் ஒன்றுமாகாது. ஆனால் அதை கட்டி இருக்கும் கயிறு நைந்து போனால் பூசணிக்காய் கீழே விழுந்து உடைந்து விடும். அதை போல நம்முடைய கர்மம் தீரும் வரை நாமும் பூசணிக்காய் போலதான். கர்மம் முடிந்ததும் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று விடுவோம். கர்மம் என்ற கயிற்றிலிருந்து தனக்கு விமோச்சனம் வேண்டும் என்று இதன் ஆசிரியர் வேண்டிக் கொள்கிறார். அதாவது தன்னுடைய கர்மம் தீரும் வரை என்னை இந்த உலகில் விட்டுவை என்று வேண்டிக் கொள்கிறார். கர்மம் முடியாவிட்டால் மீண்டும் பிறக்க வேண்டும். தேவிக்கு 3 திருக்கண்கள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், ஜாக்ரத், ஸ்வப்ன, சுசுப்தி, பூதம், வர்த்தமானம், பாவி இப்படி எல்லாவற்றிலும் தேவியின் பார்வை இருக்கிறது. அவள் திருஷ்டிப்படாத இடமே இல்லை. என்னை நீ நேர்வழியில் நடத்த வேண்டும் என்று வேண்டுகிறார். இறந்தவனுக்கும் உயிர் கொடுக்க தேவியால் முடியும். 36ஆம் தசகத்தில் பிரியவிரதனின் இறந்த மகனுக்கு தேவசேனா உயிர் கொடுத்தாள் என்பதை பார்த்தோம். எல்லோரையும் பரோபகாரர்களாக்க அன்னையால் மட்டுமே முடியும். மனித வாழ்க்கையின் யாத்திரையிலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வை அனைவருக்கும் உண்டாக்க அம்பாளால் மட்டுமே முடியும். அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க தேவியை ஆசிரியர் வேண்டுகிறார். ஒரு ஜீவன் மனிதனாக பிறப்பது அவனுடைய பாக்கியம். அப்படி கிடைத்தற்கரிய மனித பிறவியை விவேகியானவன் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவுள்ள மனிதர்களை தேடி ஸ்வதர்மத்தை தெரிந்து கொண்டு அதை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். அதனால் ராகத்வேஷம் என்ற அழுக்கு அழியும். மனம் தூய்மையாகும். தூய்மையான மனதில் தூய்மையான தேவி பக்தி வளரும். அவன் பரமபதம் அடைவான். இதையெல்லாம் அடையாத மனித ஜென்மம் வீணாகும். அவன் பிறப்பு குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை போல் ஆகும். தன் ஜென்மம் அப்படி ஆகிவிடக்கூடாது என்று இதன் ஆசிரியர் வேண்டுகிறார். 6 குளம் போன்ற இடங்களிலிருந்து தண்ணீரை ஒரு குழாயின் மூலம் திறந்துவிட்டால் தண்ணீர் சீராக வீணாகாமல் வரும். அதை போல் ஒரு பசுவை அவிழ்த்து விட்டால் அது கன்றை தேடி வரும். இதை போல் அம்பாளின் கருணையும் என்னை நோக்கி வர வேண்டும். நான் ஏதும் பாவம் செய்திருந்தால் அதையும் போக்கிவிடு தாயே. அது உன் கருணைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அன்னையை பிரார்த்திக்கிறார் ஆசிரியர். அம்பாள் லோகமாதா ஆவாள். அகல ஜீவன்களுக்கும் அன்னை ஆவாள். இந்த ஸ்தோத்திரக்காரர் ஒரு குழந்தை. அவரால் அதிகமாக பேச முடியாது. அதனால் தேவியை கண்முன் வருமாறு அழைக்கிறார். எனக்கு ஒரு தரிசனம் தரக்கூடாதா தாயே? உன் முகத்தை ஒரு முறை காட்டக்கூடாதா என்று கேட்கிறார். அதற்காக மனமுருகி தேவியின் பாதத்தை நமஸ்கரிக்கிறார் இதன் ஆசிரியர். 30ஆம் தசகம் நிறைவடைந்தது.